विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्। नमः हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम्। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणम् सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। उकारस्वन्धकारो वैरुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि। सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत् निराकरणमस्तु निराकरणं मे अस्तु। तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। त्रयो धर्मस्कन्धा यज्ञोऽध्ययनं दानमिति प्रथमः तप एव द्वितीयः ब्रह्मचारी आचार्यकुलवासी तृतीयः। अत्यन्तम् आत्मानम् आचार्यकुले अवसादयन् सर्वे एते पुण्यलोकाः भवन्ति। ब्रह्मसंस्थो अमृतत्वमेति। भेदप्रत्ययवान् अनुपमर्दितभेदबुद्धिविद्यया यः सः कर्मणि अधिकृतः इत्यवोचाम। यो हि अधिकृतः कर्मणि तस्य तदकरणे प्रत्यवायः न निवृत्ताधिकारस्य गृहस्थस्यैव ब्रह्मचारिणो विशेषधर्माननुष्ठाने। एवं तर्हि सर्वः स्वाश्रमस्थः उत्पन्न एकत्वप्रत्ययः परिव्राट् इति चेत् न स्वस्वामित्वभेदबुद्धिनिवृत्तेः कर्मार्थत्वाच्च इतराश्रमाणाम् अथ कर्म कुर्वीय इति श्रुतेः। யாருக்கு பேத புத்தி இருக்கோ அவனுக்கு தான் கர்ம அதிகாரித்துவம். பேத புத்தி இருக்கிறவன் தான் கர்மானால பலன் வரும் அப்படின்ற எண்ணமே உடையவன். அப்போ ஸ்ருதி ஒரு விஷயத்த சொல்லித்துனா எவன் அதிகாரியோ அவனுக்கு தான் அது அப்ளை ஆகும், அவன் தான் அதை எடுத்துப்பான். அதனால கிரகஸ்தனுக்கு அதிகாரமே இல்லாத பிரம்மச்சாரி கர்மால கிரகஸ்தன் பிரவர்த்திக்கவே மாட்டான். பிரம்மச்சாரிக்கு அதிகாரமே இல்லாம கிரகஸ்த கர்மால பிரம்மச்சாரி பிரவர்த்திக்கவே மாட்டான். அதேதான் இங்க இருக்கக்கூடிய அத்தியாசிரமியாகிய பரிவிராஜகனுடைய கர்மால மற்றவன் பிரவர்த்திக்க மாட்டான், பிக்ஷாச்சரியம் முதலானவைகள்ல. அதே மாதிரி இந்த அவேத புத்தி இருக்கக்கூடியவன் நித்திய நைமித்திக கர்மால பிரவேசிக்க மாட்டான். ஏன்னா அவனும் அதிகாரித்துவம் இல்லை. ஏன் பிரேத பிரத்யம் போயிடுத்து, அவனுக்கு உபமர்திதம் ஆயிடுது. அதனால ஏவம் தர்ஹி சர்வஹா சுவாசிரமஸ்தா உற்பன்ன ஏகத்துவ பிரத்யம்ன்றது யாரா இருந்தாலும் அவனுடைய ஆசிரமத்துல இருந்து கொண்டே ஏகத்துவ பிரத்யம் ஆயிடுச்சுன்னா பரிவிராட்டில் ஏன் எடுத்துக்கப்படாது அப்படிங்கிறது இன்னொரு காரணத்தினால ஒத்துக்க முடியாதுங்கிறார். என்னன்னா ஸ்வஸ்வாமித்வ பேத புத்தி நிவர்த்தே. ஸ்வஸ்வாமித்துவ பேத புத்திங்கிறது முக்கியமா சொல்றார். துவைத புத்தி மட்டும் முக்கியம் இல்ல, சுவாமித்துவ புத்தி இருக்கணும். சொத்துல இது என்னோடதுங்கிற புத்தி இருந்தாதான் நீ யஜ்ஞம் பண்ண முடியும் இல்லையா?
என்னுடையதாக இருக்கும் பொழுதுதான் நான் திரவிய தியாகம் பண்றேன், நான் இந்த ஒரு யஜ்ஞத்தை பண்றேன்னா என்னோடத நான் அக்னிக்கு கொடுக்கறேன்னு நீ எடுத்துக்கணும். இந்த ஆஜ்யம் என்னோடது, இந்த ஹவிஸ் நான் சம்பாதிச்சது, இது நான் இதுக்கு உரிமையாளன், நான். பலத்தை விடுவான். காரியம் பண்றதுக்கே இது தேவை இல்லையா? இந்த பலன் எனக்கு வேணுங்கிறதுக்காக பண்றான், பண்ணல, ரைட்டு. பட் பலத்தை அபிசந்தியே விட்டுட்டா கூட நீ பண்ற காரியமே எப்ப பண்ண முடியும்? இது என்னோடதுங்கிற எண்ணம் இருக்கும் பொழுது மட்டும்தானே பண்ண முடியும். அப்பதானே நீ யஜ்ஞம் பண்ணுவ. இது என்னோட குழந்தைங்கிறதுனால தானே நீ அந்த குழந்தைய ஸ்கூலுக்கு சேர்க்கறது, ஏதோ ஒண்ணு கிரகஸ்த தர்மத்தை ஏன் பண்ற? வைதிகமான தர்மமா இருக்கட்டும், லௌகீகமான தர்மமா இருக்கட்டும், சொஸ்வாமித்துவ பேத புத்தி இருந்தாதான் உலகத்துல இயங்கவே முடியும். அது நிவர்த்தி ஆகாத பொழுதுதான், சொஸ்வாமித்துவ பேத புத்தி நிவர்த்தி ஆகாம இருந்துட்டு இருந்தாதான் கர்மா பண்ண முடியும். அதனால சொல்றார், கர்மார்த்தத்வாச்ச இதராசிரமானாம் அத கர்ம குருவீய இது ஸ்ருதே. அதனால இதுக்கப்புறம் நீ கர்மா பண்ணு. ஏன்? சொஸ்வாமித்துவம் இருக்கிறதுனால. அதனால தஸ்மாது ஸ்வஸ்வாமித்துவ அபாவாத் பிக்ஷு ஏகா ஏவ பரிவிராட்னா கிரகஸ்தாதிகி. ஸ்வஸ்வாமித்துவம் யாருக்கு கிடையாது? அதை தியாகம் பண்ண பிக்ஷுக்கு தான் கிடையாது. புரியுறதோ? மற்ற எல்லாருக்கும் ஒரு விதத்துல அது ஒட்டிண்டு இருந்துதான் ஆகணும். அப்பதான் விவகாரம் பண்ண முடியும். என்னதான் நம்ம புத்தினால கீதால சொல்ற மாதிரி ஞான கர்ம சந்நியாசம் சொன்னாலும் கூட விவகாரமாக நீ கர்மா பண்ணும் பொழுது கொஞ்சம் ஒட்டிண்டு இருந்தாதான் நீ அந்த கர்மாவை பண்ண முடியும். டெம்பரரியாவது அதை நீ எடுத்துட்டு தான் ஆகணும். அப்போ அவனை பரிவிராட்டுன்னு நீ சொல்ல முடியாது. கம்ப்ளீட்டா அத புத்தியில தியாகம் பண்ணவன், அது எதுவுமே பிசிக்கலாவும் தியாகம் பண்ணிட்டான், புத்தியிலையும் தியாகம் பண்ணிட்டான். அவன் வேற ஜென்மாவே எடுத்துட்டதாக அவன் புத்தியில தன்னை மாத்தின்ட்டான். பழைய பேரு, சொந்தங்கள், தன்னுடைய சொத்து எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டான் இல்லையா? தன்னுடைய ஐடென்டிட்டியையே அவன் தியாகம் பண்ணிட்டான். மொத்தமாவே ஒரு சன்னியாசியானவன் கிவன் டு திஸ் ஞானம்ங்கிறதுனால அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் புது பர்சனாவே ஆயிட்டான். அப்ப அவனுக்கு சொஸ்வாமித்துவம் எதுலையும் கிடையாது. என்ன சார், நிறைய பேர் சன்னியாசி ஆனதுக்கு அப்புறம் ஆசிரமம் கட்டுறா, அவர் என்னோடது இந்த ரூம்ன்றார். அது பரிவராட்டுன்னு நான் பொதுவா ஏத்துக்க முடியாது. சாஸ்திர திருஷ்டியில பரிவராஜகன்றவன் எதுவுமே வச்சுக்கிறது கிடையாது. ஒரு இடத்துல தங்கறது கூட 3 நாளைக்கு மேல இருக்கக்கூடாது, ஸ்டோர் பண்ணக்கூடாது, பிளான் பண்ணக்கூடாது. பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி நாளைக்கு லஞ்ச் அவர் வீட்டுல வச்சுக்கலாம் அப்படின்லாம் யோசிக்கவே கூடாது. இப்படி இருக்கிறவன் தானே பிக்ஷுகன். அப்போ அந்த சொஸ்வாமித்துவம் கம்ப்ளீட்டா டோட்டலி போயிடுறது. யாருக்கு சொஸ்வாமித்துவ பாவம் இல்லையோ அவன் மட்டும்தான் பரிவராட்டுன்னு சொல்லிட்டார் பாஷ்யக்காரர். கிரகஸ்தாதிகி. கிரகஸ்தனை எப்படி சொல்ல முடியும்? கிரகஸ்த தர்மத்தை பரிபாலனம் பண்றதுக்கு சொஸ்வாமித்துவம் தான் ஆதாரம். அப்போ இது இது வேற அது வேறன்ட்டார். ஏகத்துவ பிரத்யய விதி ஜனிதேன பிரத்யேன விதி நிமித்த வேத பிரத்யயஸ்ய உபமர்திதத்வாத் யம நியமாதி அனுபபத்தி பரிவ்ராஜகஸ்ய இதி சேத் ந புபுக்ஷாதினா ஏகத்துவ பிரத்யயாத் பிரத்யாவிதஸ்ய உபபத்தேஹே நிவೃತ್ತ್ಯರ್ಥத்வாத் என்றார். கேள்வி கேட்கிறான், ஏகத்துவ பிரத்யேகம் வந்துடுத்து, எல்லாம் ஒண்ணுதான், எதுவுமே இல்லை, இது ஒரு தனி ஜீவாத்மாவே கிடையாது, பிரம்மம் ஒண்ணுதான் அப்படின்னு நிஷ்டையில இருக்கான். ஏகத்துவ பிரத்யேய விதி ஜனிதேன பிரத்யேன. பிரத்யேகம்னா அந்த ஒரு காக்னிஷன், ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு விருத்தி, ஒரு மென்டல் ப்ராசஸ். இந்த மென்டல் ப்ராசஸ் உனக்கு என்ன மாதிரி ஞானத்தை கொடுத்துன்னு இருக்கு? உன்னோட பரிஸ்திதி எப்படியா இருக்கு? இருக்கிறதெல்லாம் ஒரே வஸ்து, பிரம்மன் தான். நான் தனியாவோ இல்ல ஜெகத்துன்னு தனியாவோ எதுவும் பிரிக்க வேண்டியதே இல்லை, இருக்கிறது ஒரே பிரம்மம், அவ்வளவுதான். அப்படிங்கிற விற்த்தியில இருக்கிறவன் ஏகத்துவ பிரத்ய விதி ஜனித பிரத்யம். அவனுக்கு என்ன ஆயிடுத்து? விதி நிமித்த வேத பிரத்ய உபமர்தித்தம் ஆயிடுச்சு. அவனுக்கு எந்த விதியும் அப்ளிகபிள் இல்லை இல்லையா? எந்த விதியுமே அப்ளிகபிள் இல்லை. ஏன்னா அவன் ஒரு ஜீவன்ற వ్యక్తిயே இல்லை. இப்போ ஜீவனாகவே இல்லாத பொழுது நான் வேற, ஜெகத் வேற, சாஸ்திரம் வேற, நான் காரியம் பண்றவன் அப்படிங்கிற எண்ணம் எதுவுமே இல்லாத ஒருத்தனுக்கு இந்த பரிவிராஜக விதின்னு இருக்கே சிலதெல்லாம், எந்த விதி? யம நியமாதி.
யமம் நியமம் ஆசன பிராணாயாம பிரத்யாகாரம் இது மாதிரி விதிகள்லாம் இருக்குன்னு சொல்றேளே பரிவிராஜனுக்கு, அதுவுமே பரிவிராஜகனால பார்க்க முடியாதே. யாரு யமத்தை பண்றது, யாரு நியமம் பண்றது, யாரு ஆசனம் பண்றது? பரிவிராஜகன் தான், ஒத்துணுமே கிடையாது, பிரம்மன் தானே இருக்கு. அப்போ விதி நிமித்த வேத பிரத்யமும் இல்லாம போயிடுதுங்கிற பொழுது யம நியமம் மட்டும் இருக்குன்னு ஏண்டாப்பா சொல்ற நீ அப்படின்னு இவன் கேக்குறான் எதிராளு. பரிவிராஜகஸ்யேதி ஜேத், பரிவிராஜகனுக்கு யம நியமாதி விஷயங்கள் கூட அவனுக்கு உபபத்தி இல்ல. அதுக்கு சொல்றார், புபுக்ஷாதினா ஏகத்வ பிரத்யாத் பிரச்சாவிதஸ்ய. அப்படி சொல்ல முடியாதுப்பா. எப்பேற்பட்ட பிரம்மனிஷ்டனா இருந்தாலும் பிரம்மத்திலேயே லயிச்சு இருக்கும் பொழுது கூட ஒரு சமயத்துல பசி வரதான் வரும் இல்லையா, தாகம் எடுக்கதான் எடுக்கும், இல்ல ஒரு நேச்சர் கால் வரதான் வரும். பிசிக்கல் விஷயங்கள் உன்னால அவாய்ட் பண்ண முடியாதே. உன் ஆசைகள்லாம் வேணா நீ அவாய்ட் பண்ணிக்கலாம், பட் பயாலாஜிக்கல் கம்பல்ஷன்ஸ் இருக்கே புபுக்ஷாதினா, அந்த சமயத்துல என்ன ஆகும், உன்னோட நிஷ்டை கலைஞ்சி போயிடும் இல்லையா. புபுக்ஷா வந்துடுது, எங்கேயோ பிக்ஷைக்காக போகணும், போகும்பொழுது உலகத்து தெருவுல போய் தான் ஆனும், ஒரு வீட்டுல போய் பிக்ஷை எடுக்கிற, அப்போ உலகத்தெல்லாம் பாக்குற, அப்போ நீ ஏகத்துவ நிஷ்டையில அந்த சமயத்துல 100% இருக்கேன்னு சொல்ல முடியுமா? பேத புத்தி எடுத்துக்க வேண்டியிருக்கே சில நாளைக்கு. அப்படி எடுத்ததுக்கு அப்புறம் அவன் திருப்பி அந்த நிஷ்டைக்கு எடுத்துன்னு வரணும்னா யம நியமம் தேவைப்படுறது இல்லையா. அப்போ கலைஞ்சிட்டதுக்கு அப்புறம் திருப்பி அவனை கொண்டுற வேண்டியிருக்கு. அதனால தேவைதான்ட்டார் அவர். புபுக்ஷாதினா ஏகத்துவ பிரத்யய பிரத்யாது பிரச்சாவிதஸ்ய, அதிலிருந்து கலைந்தவன் ஏகத்துவ திருஷ்டியிலிருந்து கலைஞ்சிடுத்துன்னா அப்போ இதே பரிவிராடனுக்கு யம நியமம் தேவைப்படுறது, திருப்பி இதுக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு. நிவர்த்தி அர்த்தத்வாத், யம நியமம்ன்ற விதி எதுக்கு? பிரவருத்திக்காக கொடுத்த நியமம் இல்ல, நிவர்த்தி நியமம். அப்ப பிரவருத்தியிலேருந்து அவனை நகர்த்தி திருப்பி நிவர்த்திக்கு கொண்டு போறதுக்கு, இதெல்லாம் நீக்கிறதுக்காக அது தேவைப்படதான் படுறது. அதனால யம நியமாதிகள் அவனுக்கு அவசியம்தான். அது ஸ்ருதி சொன்னது ஒத்துண்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டா. அப்ப இன்னொரு கேள்வி வருது, பிரதிஷித்த சேவா பிராப்தின்னு சொல்றான், இல்ல அவராவே சொல்றார். என்ன வந்துரும்னா, விதி வேற எந்த விதியும் இவனுக்கு அப்ளிகபிள் இல்லைன்னு சொல்ற, நிவர்த்தி விதிகள் மட்டும்தான் இருக்கு யம நியமாதி. தர்மஞ்சர சத்தியம் வதன்னு இருக்கே, சுவாத்தியாயா ஆன்மா பிரமதா, இப்படிலாம் விதி இருக்கு. என்ன விதி? இதெல்லாம் பண்ணாத இல்லையா, களஞ்சம் ந பக்ஷயேது, சுராம் ந பிபேது, இப்படிலாம் விதி இருக்கு. பிரதிஷித்த சேவா அப்படின்னு பேர். பிரதிஷித்த சேவான்னா செய்யக்கூடாத விஷயத்தெல்லாம் இவன் செஞ்சான்னா என்ன பண்றது, தர்மத்திலிருந்து விடுபட்டவன் அப்படின்னு நீ சொல்லிட்ட. தஸ்ய காரியம் ந வித்யதே அப்படின்னு கீதையில சொல்றார் பகவான். தர்மத்திலிருந்து தர்மா தர்மம் என்ன, கோ விதிஹி கோ நிஷேதான்னு சொல்றது வேதம். ஏகத்துவம் அனுபஷ்யதா, ஒண்ணுங்கிற ஸ்வரூபத்தை பார்த்தவனுக்கு விதி பிரதிஷேதம் கிடையாது, இதை பண்ணு இதை பண்ணாதெல்லாம் அவனை சொல்ல முடியாது. அப்படின்னா யதேஷ்டாச்சரணம்னு சொல்றது. யதா இச்சா அனுஷ்டானம் பண்ணிட்டு இருப்பானே, பிரதிஷித்த சேவா நடக்குமே, அவனை நீ எப்படி தப்பு பண்றதுல இருந்து என்னத்தை அவாய்ட் பண்ண முடியாது. பிரதிஷேதித்தமான விஷயங்களை ஒரு சன்னியாசி பண்ணா என்ன பண்றது, அந்த பிரதிஷித்த சேவா பிராப்திகின்னு சொல்றார். அல்ல நான் சொல்லிட்டார் பாஷ்யக்காரர், நச்ச பிரதிஷித்த சேவா பிராப்திஹி, இல்லப்பா அப்படிலாம் பண்ண மாட்டான். ஏன்னா ஏகத்துவ பிரத்யோ உற்பத்தேகே பிராகேவ பிரதிஷித்தத்வாத், பிரதிஷித்த விஷயங்களை பண்ணக்கூடாதுங்கிறது ரொம்ப முன்னாடியிலேருந்தே அவன் பண்ணிட்டு வர்றது. வேதம் ஒருத்தன் பிரம்மச்சரியா இருக்கிற டயத்திலேருந்து சொல்லிட்டு வருது. அதுக்கும் இந்த ஏகத்துவ பிரத்யம் வந்ததுக்கும் சம்பந்தம் கிடையாது. அவன் சுவாபாவிகமாவே பிரதிஷித்த சேவை பண்றத விட்டவன் தான் இந்த ஞானத்தை நோக்கியே வரான். தப்பு விஷயங்கள் பண்றதுல ருச்சி அவனுக்கு இல்லையோ அவன் தான் அதிகாரியாகி வரான். அவன் தான் அதுக்கப்புறம் பாரிவராஜகனாகி நிஷ்டையில இருக்கான். நிஷ்டை கலைஞ்ச உடனே அவன் பிரதிஷித்த சேவாவுக்கு போயிட்டான்னா என்ன பண்றதுங்கிற கேள்வி அர்த்தம் இல்லை. அதுக்கு இன்னொன்னு எக்ஸாம்பிள் சொல்றார் பாஷ்யக்காரர். நகி ராத்திரவு கூப்பே கண்டகேவா பதிதா
உதிதேபி சவிதரி பததி ந பததி தஸ்மின்னேவ அப்படின்னு. ராத்திரியில இருட்டுல தடுக்கி கிணத்துல விழறான். ராத்திரவு கூப்பே. ஏன்னா இருட்டுல கிணறு எங்க இருக்குன்னு தெரியல. இல்ல கண்டகே முள்ளுல போய் காலை வச்சுடுறான், முள்ளு செடியில. ஏன்? ஒரே இருட்டும் போது காலை விழுந்தவன் உதிதேபி சவிதரி, நன்னா வெளிச்சம் வந்து சூரியன் வந்து கண்ணும் நன்னா தெரிஞ்சுட்டு இருந்தா அதே கிணத்துலயும் அதே முள்ளுல போய் விழுவானோ? பைத்தியமா இருந்தாதான் விழுவான் இல்லையா? அப்போ இதெல்லாம் வந்து பாழுங்கிணறு முள்ளு செடிங்கிறது இவன் சந்நியாசம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போயிடுது. எது? பிரதிஷித்த சேவா. பிரதிஷித்த சேவால உனக்கு ருச்சி இருந்தாதானே நீ அதுல போய் விழப்போற. முதல்லயே சாராயம் குடிக்கிறதுங்கிறது பிரயோஜனப்படாது. அது வந்து அதனால ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத ஞானம் வந்த ஒருத்தன், அதை தெரிஞ்சின்ற ஒருத்தன் அதை அதுக்கு தியாகம் பண்ணியாச்சு. அதுல அவனுக்கு ருச்சியே இல்லை. அதுக்கப்புறம் தான் சன்னியாசத்துக்கு வரான். அப்புறம் சன்னியாசியா இருந்துட்டு திருப்பி சாராயம் குடிக்க போவான்னு சொன்னா அர்த்தம் இருக்கும். இருட்டுல இருக்கும்போதே அவன் குடிக்கல. ஞானம் எல்லாம் வராத பொழுது இந்த பிரம்மானந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் வந்து இந்த கெட்ட விஷயங்கள் பண்றதுல இருந்து தன்னை நிவர்த்தி பண்ணிட்டான்ற பொழுது இங்க வெளிச்சமே வந்துடுது. பிரம்ம ஜானம் வந்து ஆனந்த சுரூபமா இருக்கான். சவிதரி உதிதேபி, சூரியன் அப்படியே வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அந்த வெளிச்சத்துல போய் கிணத்துல எவனா குதிப்பானா? தடுக்கி விழுவானோ? அந்த மாதிரி நன்னா பிரம்மஜிஷ்டனா இருக்கிறவன், ஆனந்த சுரூபத்துல இருக்கிறவன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு போறதுக்கான வாய்ப்பே இல்லை. பிரதிசித்த சேவாலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டார். தஸ்மாத் சித்தம். அதனால நன்னாவே இங்க எஸ்டாப்ளிஷ் ஆயிடுத்து. எது? நிவிருத்த கர்மா பிக்ஷுகா ஏவ பிரம்ம சம்ஸ்தா. அதனால எல்லா கர்ம தியாகமும் பண்ணி பாரிவராஜகத்தை எடுத்துட்டு இருக்கிறவன் தான் ஃபுல் ஃபிளஜ்டு பிரம்மனிஷ்டன்னு எடுத்துக்க முடியும். கொஞ்சோண்டு வேலை பார்த்துட்டு கொஞ்சோண்டு இது பண்ணிட்டு ஞானம் இருந்த வரைக்கும் பிரம்ம சம்ஸ்தன்னு சொல்ல முடியாது. பிரம்ம ஜானின்னு சொல்லிக்கோ. ஸ்வரூப ஞானம் வந்துடுதுன்னு சொல்லிக்கலாம்னா, ஆனா பிரம்ம சம்ஸ்தன்னு சொல்ல முடியாது இல்லையா? சம்ஸ்தன்னா வெல் ரூட்டட், வெல் எஸ்டாப்ளிஷ்ட் இன் பிரம்மன் அப்படின்னு எப்படி சொல்லுவ நீ? 10% பாதித அனுவருத்தி இருந்தாதான் நீ விவகாரத்தை பண்ணவே முடியுங்கிற பொழுது 100% பிரம்மத்திலேயே ஒருத்தன் இருக்கான்னா, எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு பிரம்மத்திலேயே அது தவிர வேற எந்த பிரவருத்தியும் எடுத்துக்காம இருக்கிறவன் தான் பிரம்ம சம்ஸ்தன். வேற யாரையும் பிரம்ம சம்ஸ்தன் நீ சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டான். அப்ப அவன்லாம் மத்தவன்லாம் ஞானம் கிடைச்சா என்ன? ஞானம் கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் புண்ணியலோகங்கள் அவன் தர்மத்தை பண்ணா கிடைக்கிறதுப்பான்னு சொல்றார். எத் புனருக்தம் சர்வேஷாம் ஞான வர்ஜிதானாம் புண்ணியலோகதா இதி தத்யமே தத்து. ஆனா இங்க ஞான வர்ஜிதானாம்னு போடுறார். அப்போ சாஸ்திரத்தினுடைய திருஷ்டி அப்ப என்ன? ஞானம் இருந்தா நீ பரிவிராட்டாயி பிரம்ம சம்ஸ்தனாதான் ஆகணும். நான் சொன்னேன், எதஹரேவ பிரஜேத் ததஹரேவ பிரவ்ரஜே. ஞானம் வந்துட்டால் நீ சந்நியாசம் எடுத்துக்கிறது தான் உனக்கு கொடுக்கப்பட்டதாக தான் சாஸ்திரம் பார்க்கறது. நம்ம காலதேச நியமங்களை ஒட்டி இதெல்லாம் இந்த காலத்துல சன்னியாசி அப்ப மாதிரி இருக்க முடியாது. அது ஏதோ ஒரு காரணத்தினால எல்லாரும் எடுத்துக்கிறான்றது எடுத்துக்காம இருக்கா, அதெல்லாம் தனி. பட் சாஸ்திர திருஷ்டி என்னன்னா, நீ வந்து உனக்கு ரெடி ஆயிட்டியா, உனக்கு வந்து வைராக்கியம் வந்துடுதா, ஞானமும் ஓரளவுக்கு வந்துடுதா, சந்நியாசம் எடுத்துக்கிறதான் சொல்றது. வேதோ நித்தியம் அதீயதாம் ததுதிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம் தேனேஷஸ்ய விதீயதாம் அபஜிதி காமியேமதி ஸ்திஜ்யதாம் பாபோக பரிதூயதாம் பவசுகே தோஷோனுசந்தீயதாம் ஆத்மேச்சா வியவசீயதாம் நிஜ கிருஹாத் தூர்ணம் வினிர்கம்யதாம். சாதனா பஞ்சகத்துல முதல் ஸ்லோகத்திலே ஆச்சாரியால் வந்து நிஜ கிருஹாத்து தூர்ணம் வினிர்கம்யதாம்டார். கிரகஸ்த தர்மம் அதனுடைய விஷயத்தை செஞ்சு முடிச்சுடுதுன்னா உனக்கு வந்து ஞானத்துல நிஷ்ட வரத்துக்கான சந்தர்ப்பம் வந்துடுதுன்னா கிரகஸ்த தர்மத்தை விட்டுட்டு சந்நியாசத்தை ஸ்வீகரிச்சுக்கோ, கூறாமல் சந்நியாசம் கொள் அப்படின்னு அது வேற கான்டெக்ட்ல சொல்லியிருந்தாலும் இங்க எத் புனருக்தம் சர்வேஷாம் ஞானவர்ஜிதானாம் புண்ணியலோகதா இதி சத்தியமேதது. ஞானம் இல்லாதவன் அவனுடைய தர்மம் பண்ணும் பொழுது என்ன பண்றான்? புண்ணியலோகத்தை அடையிறான்.
அதை ஒத்துக்கிறோன்ட்டார் பாஷ்யக்காரர். அதுல எங்களுக்கு ஒன்றும் ஆக்ஷேபணம் இல்லை, நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான். எச்ச உக்தம் தபசப்தேன பரிவிராடபி உக்தா இது ஏதத் அசத்து. ஆனா நீ இன்னொன்னு சொன்னியே, அதை நான் ஒத்துக்க மாட்டேங்கிறார். என்ன? தபசப்தத்தினால பரிவிராடும் சொல்லப்பட்டிருக்குன்னு ஏன் எடுத்துக்க கூடாது? பரிவிராஜகனும் தபஸ் பண்றானோ இல்லையோ, அப்ப தபசப்தத்தினால வானப்பிரஸ்தனை தான் எடுத்துக்கணும், பரிவிராட் எடுத்துக்க கூடாதுன்னு ஏன் சொல்லறேன் நீங்க? ரெண்டாவதா சொல்லப்பட்ட தபஸ் இருக்கே, ஸ்ருதியான்னு சொல்றாருன்னா, மூணாவதா தானே பிரம்மச்சாரிய சொல்லித்து ஸ்ருதி. ரெண்டாவது இது தபஸ் இருக்கிறவன் யாருன்னா வானப்பிரஸ்தன் பரிவிராட்டு ரெண்டு பேரும் சொல்லியிருக்குன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு அவன் சொன்னான். பரிவிராடும் அதுல சேர்த்தின்னு அதை ஒத்துக்க மாட்டேங்கிறார். தத் அசத்து, அதை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறார். அது தப்பு, நான் ஒத்துக்க மாட்டேன்னு இல்லை, அது தப்பு, சாஸ்திர திருஷ்டியா அது தப்பு. ஏன்? தஸ்மாத் காரணம் சொல்றார், பரிவிராஜகஸ்ய ஏவ நிவிருத்த பேத பிரத்யஸ்ய பிரம்ம சம்ஸ்ததா சம்பவாத். பிரம்ம சம்ஸ்தனுக்கு அப்ப நீ யாரையும் கொடுக்க முடியாது. நீ 4 ஆசிரமம் சொல்ல போற. ஒண்ணு கிரகஸ்தன், அது கிளியர். இன்னொன்னு பிரம்மச்சாரி, அதுவும் கிளியர் ஸ்ருதி வாக்கியத்திலிருந்து. மூணாவதா இருக்கிற தபஸ்ல நீ மத்த 2 பேரையும் சேர்க்கிற. எந்த 2 பேரு? வானப்பிரஸ்தனையும் சேர்க்கிற, சன்னியாசியும் சேர்க்கிற. அப்படின்னா பிரம்ம சம்ஸ்தோ பவதி அப்படின்னு, பிரம்ம சம்ஸ்தா அமிர்தத்வமேத்தின்னு ஒரு வாக்கியம் இருக்கே பின்னாடி, அதை யாருக்கு போடுவ? அப்ப பாரிவிராஜகம் மட்டும்தான் அதை பண்ண முடியுங்கிற பொழுது பிரம்ம சம்ஸ்தா நீ வேற யாருக்கும் தர முடியாது, எல்லாருக்கும் சேர்த்துன்னு சொல்ல முடியாது. இல்ல பரிவிராஜகனா 2 இடத்துல சொன்ன மாதிரி ஆயிடும். அதனால பிரம்மச்சாரி பாரிவிராஜகன் மட்டும்தான் பிரம்ம சம்ஸ்தன் ஆக முடியும் அப்படிங்கிறது இங்க சித்தம். பரிவிராஜகஸ்ய ஏவ நிவிருத்த பேத பிரத்யஸ்ய பிரம்ம சம்ஸ்ததா சம்பவாத். பரிவிராஜகம் மட்டும்தான் பிரம்ம சம்ஸ்தனா இருக்க முடியுங்கிற பொழுது நீ அவனை கொண்டு போய் தபஸ்ல சேர்க்கறது இதுக்கு யாருமே இல்லைன்னு சொன்ன மாதிரி ஆயிடுது. அப்போ பிரம்ம சம்ஸ்தாக்கு யாரும் சொல்ல முடியாது. இது ஒரு ரீசன். தபஸுக்குமே சொல்ல முடியாதுன்னு இப்ப சொல்ல போறார். முதல்ல இதை சொல்றார், சகாயேவகி அவசேஷிதா இது அவோச்சாம. நீ மொத்தம் 4 பேர்ல பிரம்ம சம்ஸ்தால ஒத்தனை நீ ஃபிட் பண்ணி ஆகணும்னா பரிவிராஜகனை மட்டும்தான் ஃபிட் பண்ண முடியும். பிரம்மச்சாரியோ வானப்பிரஸ்தனையோ கிரகஸ்தனையோ பிரம்ம சம்ஸ்தால ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அது ஏன்றதை இவ்வளவு நாளி பார்த்தோம். அப்படிங்கிற பொழுது அங்க நீ பரிவிராஜகனை தான் நீ அங்க வைக்க முடியுங்கிற பொழுது அவன் தான் அவசேஷித்தனா மீதி இருக்கிறது. மத்த 3 பேர் புண்ணியலோக்கக்காரன் தான். அப்படிங்கிற பொழுது அவனை தான் இங்க வைக்க முடியுங்கிற பொழுது வேற யாரும் இங்க வைக்க முடியாதுங்கிற பொழுது இவனை 2ஆவதா தபசுல வேற போய் நீ சேர்க்க முடியாதுங்கிறார். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்னு சொல்றார், ஏகத்வ விஜானவதா அக்னிஹோத்ராதிபதே தபோ நிவத்தேஷ்ச பேத புத்திமதா ஏவகி தபः கர்த்தவ்யதா ஸ்யாத். சொல்றார், தபஸ் பண்றதுக்குமே பேத புத்தி தேவைன்ட்டார் பாஷ்யக்காரர். ஏகத்துவ விஞ்ஞானம் வந்துட்டுனா அக்னிஹோத்திரம் மாதிரி காரியங்கள் எப்படி நிவர்த்தி ஆகிறதோ அதே மாதிரி தபஸும் நிவர்த்தி ஆயிடுறது. இது என்ன சார் புதுசா இருக்கே அப்படின்னா, தபஸுக்கும் பேத புத்தி தேவை. பேத புத்தி மதகா ஏவகி தப கர்த்தவியதா. பொண்ணு கர்த்தவியம் அப்படிங்கிற ப்ரெஷர் இவன் மேல விழாது. விழுந்தாலே ப்ராப்ளம். இதை பண்ணு அப்படிங்கிற விதி தபஸுக்கு அப்ளை ஆகாது. 2வது யம நியமம்ங்கிறதெல்லாம் ஜஸ்ட் ரெஸ்ட்ரெயின்ட். தபஸுங்கிற பொழுது நீ உட்கார்ந்து ஒரு தியானமோ ஒரு ஆக்ஷன் பண்ணணும். மானச வியாபாரம் நீ பண்ணி ஆகணும். தபஸ்ல நமக்கு என்ன கேள்வி வருது? பிரம்மனிஷ்டமா இருக்கிறதும் ஒரு மானச வியாபாரம் தானே, அது ஒரு விருத்தி இல்லையா அப்படின்னா விருத்தி இல்லை. அதான் ஞாபகம் வச்சுக்கணும். பிரம்ம ஞானம் ஏற்படுறது விருத்தி, அகண்டாகார விருத்தி. ஒன்ஸ் அந்த ஞானம் ஏற்பட்டதோட அந்த விருத்தி போயிடுறது. ஒவ்வொருத்தரையும் நான் தான் பிரம்மன்னு ஒரு விருத்தினால நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதெல்லாம் கிடையாது. நம்மளோட சுரூபம் நமக்கு காண்பிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த சுரூபம் நமக்கு சுவாபாவிகம். ஏன்னா அது நம்மளோடவே சுரூபம். நமக்கு காண்பிக்கிறதுனா என்ன? நம்ம எதெல்லாம் நம்மன்னு தப்பா எடுத்துட்டு இருக்கோமோ அதை நெகேட் பண்றது ஒண்ணுதான் ஸ்ருதி பண்றது. பாகத்தியாகம். என்னோட சுரூபத்தை நான் பலவிதமாக வெவ்வேறு விஷயத்த நான் எடுத்துட்டு இருக்கேன். அந்த தப்பான என்னோட
கன்க்ளூஷன்ஸ் இருக்கே, அந்த ராங் நோஷன்ஸ், எரோனியஸ் நோஷன்ஸை ரிமூவ் பண்றதுதான் சாஸ்திரம் பண்ணுது. அப்போ எரோனியஸ் நோஷன்ஸ் ரிமூவ் பண்ணிட்ட உடனே சொப்பிரகாசமாக இருக்கக்கூடிய செல்ஃப் ரிவீலிங், செல்ஃப் எவிடென்ட் என்பதாகிய என்னுடைய சுரூபம் எனக்கு பிரகட்டித்தம் ஆயிடுத்துனதுக்கு அப்புறம் திருப்பி திருப்பி நான் இன்னதுங்கிற விருத்தி எனக்கு முதல்ல தேவை கிடையாது, அதுக்கு அர்த்தமும் கிடையாது. அப்படி தேவைப்படுறதுன்னா அப்போ உனக்கு சுரூப ஞானம் வரலன்னு அர்த்தம். சுரூப ஞானம் வந்துடுத்துனா இதுதான் என் சுரூபன்றது திருப்பி திருப்பி அங்க விருத்தி அபேட்சை அங்க கிடையாது. விருத்தி அபேட்சை இல்லைங்கிறதுனால நீ தபஸ் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு அங்க இடம் கிடையாது. வெறும் மத்த விருத்தி வந்ததுன்னா, இந்த புபுக்ஷா மாதிரி விருத்தி வந்ததுன்னா அந்த விருத்திய நிரோதம் பண்றதுக்கு தான் யம நியமமே ஒழிய திருப்பி பிரம்மாகார விருத்தியை கொண்டு வரணுங்கிற அவசியம்லாம் அங்க கிடையாது. ஏன்னா சொரூபந்தான் பிரம்மங்கிறது உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நிஷ்டைங்கிறது என்னன்னா இதர புத்தியை நிவர்த்தி பண்றதுதான். அந்த க்ஷணத்துல புபுக்ஷா வந்துதா, சாப்பிட்டோமா, அதோட அந்த புத்தியை நீக்கிடுறது. நீக்கிட்டாலே திருப்பி ஆத்மா ஸ்வரூபத்துல நிக்கிறது, அவ்வளவுதான். அதனால இங்க தபஸுங்கிற விதி கூட ஞானிக்கு ரெலவெண்ட் இல்லைன்ட்டார். வேத புத்தி மதஹா ஏவஹி தபः கர்த்தவ்யதா ஏதேன கர்மச்சித்ரே பிரம்ம சம்ஸ்ததா சாமர்த்தியம் அப்பிரதிஷேதஸ்ச பிரதியுக்தா. அதனால இந்த தபஸுனால கர்மச்சேதமாயி பிரம்ம சம்ஸ்ததாக்கு சாமர்த்தியம் ஏற்படுத்துறதுக்கு தபஸ் தேவைப்பட்டது. இந்த உபாசனா கட்டம் இருக்கே, இந்த கண்டங்கள்லாம் இருக்கே, இதெல்லாம் செய்யறதுக்கு பேர் தபஸ். இந்த தபஸுனால உனக்கு ஞானத்துக்கு அதிகாரித்துவம் சித்திக்கிறது. நிஷ்ட ஞானம் வந்ததுக்கு அப்புறம் இந்த உபாசனை தபஸ் எல்லாம் பண்ணணும்ன்றது விதி கிடையாது, அதுக்கு அர்த்தமும் கிடையாதுன்னு சொல்றார். மேல நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.